understand this very clearly. ஒரு காரியத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். Do not judge your emotions. உங்களுடைய உணர்வுகளை நீங்க தீர்மானிக்காதீங்க. Don't say this is a bad emotion, this is a good emotion. இது நல்ல உணர்வு, இது கெட்ட உணர்வு, அப்படி நியாயம் தீர்க்காதீங்க. Every emotion is just an emotion. உணர்வுகள் ஒரு உணர்வு மட்டும்தான். Okay? Oh, I'm having a bad emotion. நான் எனக்கு கெட்ட உணர்வு இருக்குன்னு ஒருவேளை நீங்க சொல்லுவீர்கள் என்றால், Oh, I am married. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. But I'm having feelings for another man. ஆனா இன்னொரு நபருக்காக எனக்கு உணர்வுகள் இருக்கின்றது. There was a person. ஒரு நபர் இருந்தார். She was a woman of God. அவங்க வந்து ஆண்டவர் நம்புகிற ஒரு பெண்மணி. She's a preacher. அவங்க வந்து வேதத்தை பிரசங்கிக்கிற ஒரு நபர். She was married, she had kids. அவங்க திருமணம் ஆகிவிட்டது, பிள்ளைகளும் இருந்தார்கள். Suddenly when she saw a man, சடனா திடீர்னு ஒரு நபரை பார்த்தார். a normal man just walked in. அந்த நபரை பார்த்த உடனே she was drawn to that man. அவங்க அந்த நபர்கிட்ட இந்த பெண்மணி இழுக்கப்பட்டார். She started looking at him differently. அந்த நபர் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார். She looked at him and she felt good. அவங்க அந்த நபரை பார்த்து உள்ளத்துல ஒரு சந்தோஷம் அடைந்தார். So now what we immediately do is, நம்ம உடனே என்ன யோசிக்கிறோம் என்றால், I have a demon, pastor. எனக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது பாஸ்டர். I am married, I have children, but I am attracted to another man. நான் திருமணம் ஆயிருக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இருக்குது, இன்னொரு நபரை குறித்து நான் இழுக்கப்படுகிறேனே. So what you do, if you let the emotion drive the car, உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய வாகனத்தை ஓட அனுமதி செய்ய கொடுப்பீர்கள் என்றால், listen very carefully. If you let that emotion, okay, I'm feeling like this, feeling only what to do, I am feeling is normally coming, and you let the emotion drive the car, you will end up having an affair. அந்த எனக்கு உணர்வு வந்தது, அந்த உணர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீங்க அனுமதிப்பீர்கள் என்றால் நீங்க தவறான இடத்துல இருப்பீங்க, which will destroy your life. உங்களுடைய வாழ்க்கையை அந்த நாசமாக அழித்து விடும். At the same time, if you take that emotion, அதே நேரம் அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு and put it in the dicky and close the dicky like that, அந்த உணர்வை எடுத்து அந்த டிக்கில போட்டு விட்டு பின்னால மூடி விடுகிறீர்கள் என்றால், it will flow out in different areas of your life. அது வெவ்வேறு விதமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், அது வெளியே வர ஆரம்பிக்கும். What do I do, pastor? நான் என்ன பண்றது பாஸ்டர்? Say with me, every emotion, என்னோட சொல்லுங்க, ஒரு உணர்வும் say has some underlying issue. அது கீழ்ப்புறமாக தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. Okay, so why am I attracted to this man when I already have a husband? எனக்கு கணவர் இருக்கும்போது இந்த நபர்கிட்ட ஏன் நான் இழுக்கப்படுகிறேன்? It's because somewhere your underlying issue is not dealt with. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆழமா இருக்கிற அந்த காயங்கள் விஷயங்களை அந்த சீர்திருத்த விடவில்லை. First you have to realize you are not a bad person. முதலாவதாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க கெட்ட நபர் இல்லை. This is where Christian believers fail. Oh, I'm having feelings towards another girl, I'm having feelings towards, I'm a man, I love a man, I'm having feelings towards men. So all these emotions, right, you have to address it. If you suppress it, it will blow up. இப்படி உணர்வுகளை நீங்க சரியாக டீல் பண்ணவில்லாவிட்டால் அது நம்ம ஒரு நாள் வெடித்து விடும். So how do you address it? So இந்த உணர்வுகளை எப்படி அட்ரஸ் பண்ணுவது? That's what we're going to learn. இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The first thing I want you to understand, feelings are not bad. You're not a bad person just because you feel bad. இதுக்கு முன்பாக கற்றுக் கொடுக்கும் முன்பாக ஒரு சில காரியங்களை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகள் சரியான தவறான உணர்வுகள் அல்ல, நீங்கள் தவறான நபர் இல்ல. So that person opened up and spoke to someone. அந்த பெண்மணி இன்னொரு நபர்கிட்ட இது மாதிரி பத்தி பேசினார். So that's why we need a community. இதுதான ஒரு கம்யூனிட்டி நமக்கு தேவை. And the person was able to direct that person out of it in a very healthy way, not condemn and said you are a whore, I can't believe you are having such thoughts. அந்த காரியத்தை அவர் வெளிப்படையா இன்னொரு நபர்கிட்ட பேசும்போது அந்த இன்னொரு நபர் அவங்க சரியான விதத்தில் நடத்தின நிமித்தம் இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, சுகமா இருக்கிறாங்க இன்றைக்கு. Everybody say with me, emotions are like kids. எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்க, உணர்வுகள் சிறு குழந்தைகள் போல. I'm going to sit and talk with them. நான் பிள்ளைகளோட கூட உட்கார்ந்து கூட பேச போகிறேன். Rather than do the other two things. அது இல்லாம டிக்கில போடுவதோ டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து என்னோட பிள்ளைகளோட கூட பேச போகிறேன். 5 practical tips to be emotionally healthy. பிராக்டிகலாக 5 டிப்ஸ் இருக்குது, அந்த உணர்வுபூர்வமாக ஆரோக்கியமா இருப்பதற்கு அந்த டிப்ஸ் இருக்குது, அதை பத்தி நான் பேச போகிறேன்.